நாளும் கோளும் நன்மையே செய்யும் என்று இந்த திருக்கோளறு பதிகத்தை பாடி அருளினார்கள். அதுல முதல் பாடல் வேயுறு தோழிபங்கன். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் தடைமேல் அணிந்து, என் உளமே புகுந்த அதனால் வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த அதனால், என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பூதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியார் அவர்கட்கு மிகவே என்று ஒரு பாடலை பாடினார்கள். நல்ல இறைவனுடைய அடியார்களுக்கு நாளும் கோளும் நன்மையே செய்யும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 7 கோள்களும் கூட இன்னும் 2 இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் நன்மையே செய்யும். 9 கோள்களும் நன்மையே செய்யும் என்று அவர்கள் பாடி அருளினார்கள். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டால், அப்படி பயணம் மேற்கொண்ட போது ஒரு இடத்துல தாளமுடையார் கோயில் சொல்லி ஒன்று இருக்கிறது. அங்கே போய் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தார். அப்புறம் அப்பொழுது அங்கே இருக்கும்போது அந்த இறைவன் தாளமுடையார் என்றும் இறைவி ஓசை உடையாள் என்றும் அந்த பெயர் வருவதற்கு காரணம், ஞானசம்பந்தர் போய் அங்கே பாடிக்கொண்டிருந்தார் கைகளை தட்டி கொண்டு. அப்பொழுது இறைவன் ஒரு பொற்றாளத்தையும் அதற்கு அம்பிகை ஒரு ஓசையையும் கொடுத்ததுனால அந்த தலம் தாளமுடையார் கோயில் என்றும், அம்பையாருக்கு ஓசை கொடுத்த நாயகியும் என்ற பெயரும் வந்தது. இப்படி இந்த பதிகத்தை அவர் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்த போது 2வது பாடலாக ஒரு பாடல், அது வானியல் சாஸ்திரம் நிறைந்த பாடலாக ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை இப்பொழுது நாம் உங்களுக்காக பாடுவோம். என்போடு கொம்போடாமை இவை மார்பு இளங்க, என்போடு கொம்போடாமை இவை மார்பு இளங்க, எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து, என் உளமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம், அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்கட்கு மிகவே. இந்த பாடலில் ஜோதிடத்துக்குரிய அத்தனை செய்திகளும் வைத்திருக்கிறார். இதுல சில நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூரம், பூரட்டாதி என்னும் நட்சத்திரங்களும் நாள்களும் சில செயல்களுக்கு அவைகள் பொருந்தாமல் இருந்தாலும் கூட அந்த நாள்களும் அந்த நட்சத்திரங்களும் இறைவன் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடியவர்களுக்கு, அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நன்மை செய்யும் என்ற செய்தியை இந்த பாடல் நமக்கு சொல்கின்றது. இதுல ஒரு சோதிடம் ஒரு பாடல் சொல்கிறாங்க. அதுல ஆதிரை, பரணி, ஆரல்னா கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம் என்பது பூரம், பூராடம், பூரட்டாதி, இந்த 3ஐயும் சேர்த்து முப்பூரம் என்று சொல்றாங்க. முப்பூரம், கேட்டை, தீது விசாக நட்சத்திரம் விசாகம், சோதி என்று சொல்லக்கூடிய சுவாதி, அப்புறம் மகம், ஈராறும் இந்த 12 நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்கள்
ஓரளவுக்கு துன்பம் செய்யக்கூடியது என்று செய்தி அதுல இந்த பாடலிலே வந்து இருக்கிறது. இந்த 12 நட்சத்திரங்களில் மாதனம் கொண்டார் தாரார். இந்த 12 நட்சத்திரத்தில் நம்ம யாராவதுக்கு நிறைய பணங்களை எடுத்து கொடுத்து விட்டா அந்த பணம் திரும்ப வராது. அதனால இந்த நட்சத்திரங்களை விட்டுவிட்டு மற்ற நட்சத்திரங்களில் வரவு செலவு செய்தால் நல்லா இருக்கும். நிறைந்த தனமாகிய பெரும் தொகையை இன்னொருத்தர் கொடுத்திருந்தா திரும்பி வராது என்ற செய்தியை மாதனம் கொண்டார் தாரார். இந்த நட்சத்திர காலங்களில் நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் அந்த காலத்துல திரும்பி வருவது கொஞ்சம் கடினமான காரியமாக இருந்தது. நம்முடைய மதுரையிலிருந்து அங்கே ஆண்ட நாயக்க மன்னர்கள் சிலர் காசிக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த போது அந்த அரசனுக்கும் அரசிக்கும் பல்லக்கும் அவர்களுக்குரிய மருத்துவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆங்கில மருத்துவம், தமிழ் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் முதலிய மருத்துவர்களையும் அழைத்து கொண்டு ஒரு காசிக்கு சென்று திரும்பி வருவதற்குள் ஒரு அரசனுக்குரிய அத்தனை பொருள்களும் சேகரித்து கொண்டு சென்றார்கள். அப்படி வரும்போது அதில் 2 மருத்துவர்கள் இறைவனுடைய அங்கேயே சேர்ந்து விட்டார்கள். ஒரு மருத்துவரும் அரசனும் அரசியும் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லும்போது அப்படி வழிநடைப்பட்டவர்கள் எல்லாம் மீளமாட்டார்கள் என்பதற்கு அது சான்றாக வரலாறு சொல்லி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாயிலே படுத்தவர்கள், நோய்வாய்ப்பட்டு பாயிலே படுத்தவர்களும் இந்த நட்சத்திரத்திலே இருக்கக்கூடியவர்கள் மீள்வது கடினம் என்ற செய்தியும் இந்த பாடல் சொல்கிறது. அது எப்படி என்றால், பாம்பின் வாய்ப்பட்ட தேரை போல